விஷ்ணு பிரமா நீதிமான் நீதி அரசர் ஏற்கனவே 6 வருஷம் ஆண்டு காலமாக போட்டாச்சு கணக்கு. படைக்கிறது ஒரே உயிர்னு. இந்த 5 வருஷமாக மோதிட்டான். திமுக கட்சிக்காரன் மோதி உட்காந்துட்டான். இவர்கிட்ட திமுக கட்சிக்காரன் மோதத்தான் கணக்கு எடுப்பார். ஒரு கட்சிக்காரன் இருந்தானா தமிழ்நாடில் 2 தரப்பில் இருக்கிறவ மோதுதானா 2 தரப்பும் மோதிட்டான். 2 அதிமுக திமுக அடுத்து பலப்பட்ட எல்லா கட்சிக்காரனும் ஐயாவை மோதிட்டான். அப்போ நாற்காலி சேரில் உட்கார்ற கணக்கு இவர் உச்சியில் உட்காந்துட்டார். ஐயா உச்சியில் உட்காந்து உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். உலகத்தில் தப்பு செஞ்சாலும் உள்ளதுக்கு போடணும். நீதிமான் உள்ள கேஸ் கட்டு கணக்கை முடிக்கணும். கேஸ் கட்டு கணக்கு முடிக்கலன்னா பெரிய வில்லங்கத்தில் போயிடும். பூமியை அழிச்சிருவான், பூமியை நாசம் பண்ணிடுவான். அதுதான் இப்போ தண்டனைக்கு உள்ள கணக்கு வெளியே எடுக்கார். தண்டனைக்கு கொடுக்க இவர் தான் கொடுக்கணும், நீதிமான் தான் கொடுக்கணும். தண்டனை எனக்கு என்னென்ன தண்டனை, இதுக்கு என்ன தண்டனை, அந்த நேரம் வரையில் எல்லாம் பிரித்து வரையில் எல்லாம் கணக்கு கேள்வி கேட்பாங்க. எல்லாமே கேட்டு தான் ஆகும். ஐயாட்ட கேட்டு தான் ஆகணும். ஐயாட்ட கேட்டோன்னே அந்த தண்டனைக்கு உள்ளது டக்குன்னு வேலையை முடித்து எல்லாம் கிளியர் பண்ணிடுவார். முக்கால் சாத்தியம் இனிமேல் அரசியல்வாதி தப்பிக்க முடியாது. அதான் ஜாதிக்கு விட்டுட்டான்ல, என் ஜாதிக்கு நீ ஓட்டு போடு. எப்படி இப்போ சட்டமன்ற தொகுதி கணக்கு ஒவ்வொரு தொகுதியாக வேட்பாளரை நியமிக்கும். இந்த ராஜபாளையத்தில் இப்படி தான் சொல்லி கேட்கான். நீ நம்ம ஜாதி, நீ நம்ம இனம், நீ நம்ம ஊரில் எத்தனை இருக்காங்க, எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை லிஸ்ட்டு இருக்குது. கைலாசத்தில் அதே மாதிரி நடக்கிற கணக்கில் சிலுவத்தூரில் அதான் கணக்கு. மதுரை அப்படி தான் எடுக்கான். சரியா? அது திண்டுக்கல், தேனி, திருச்சி அப்படியே எப்படியே அங்கே சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் இப்படி தான் ஜாதியாக உட்கார வச்சு வேட்பாளரை விட்டு சாதி சொல்லியே கேட்கான். நான் நம்ம ஜாதியில் ஓட்டு முத்திரை கேட்க வேட்பாளராக என்னை நியமிச்சிருக்கான். அதிமுக திமுக எனக்கு ஓட்டு போட்டு இவன் ஓட்டு போடுறவன் என்ன சொல்லுதான், சில குரூப்பு ஜாதி ஓட்டு கேட்காத அப்படிங்க. சில குரூப்பு நம்ம ஜாதி எண்ணம் நம்ம ஓட்டு போட்டுருவோம், கவலைப்படாத, முத்திரை தட்டியிருந்தோம் நாங்கள் அப்படிங்க. அவ கேட்கல 2000 இல்லை 5000 ரூபா வேணும் ஓட்டு போடுறதுக்கு. இந்த ஜனநாயகம் போடுறதும் 5000 ரூபா கொடுத்துருவோம்ட்டான். இங்கே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி உள்ள கணக்கில் 10 வருஷமாக அடித்து நச்சு வச்சவன் இவன் சொல்லுதான், வீட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துருவோம், ஓட்டு முத்திரை எனக்கு கரெக்டாக தட்டிடு. சரியா? ஏன்னா இனத்தை துறவு பண்ணாத அப்படிங்க. இங்கே இப்படியே இனத்தை இப்படியே சொன்னான்னா அப்போ 234 பூரா வேட்பாளர் பூரா இனத்தை நம்ம இனத்தை துறவு பண்ணிடாதா அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏண்டா அவங்களை சாதிக்காரனை விட்டு படைச்சி விட்டேன் அப்படின்னு கேள்வி நீதிமான் கேட்கார். ஜாதியாக நான் படைச்சி விட்ருக்கேன், படைக்க ஒரே உயிர் விவசாயம் பண்ணி திருட்டு போ, தின்னு நக்கி கழிச்சிட்டு போ அப்படின்னு கடவுள் கொடுத்துருக்காரு. நீ என்னடா சேட்டை பண்ணி வச்சிருக்க? இப்போ பூரா அதுதான் சொல்லுதான்ல, 10 கொண்டு அடங்களை வாங்கி ஓட்டை வாங்கி உங்களை கல்யாண மண்டபம் கட்டி கல்லுகளை பதிச்சு விட்ருவோங்க. ஏண்டா 5 வருஷம் ஆண்டு 6ஆம் வருஷம் ஓடுது பார்த்தியாடா? என்னைக்காவது இல்லை கெட்டடம் மேடையில் நிற்காங்க, நீதிமான் நிற்காங்க, நீதிமன்றம் கோர்ட்டில் எப்படி இருக்குன்னு வாரா? 6 வருஷம் ஆண்டு காலம். அப்போ அரசியல்வாதி கூத்தடிச்சதை பிடிப்பார்ல, கொட்டை நரம்ப கவட்ட கம்பை வச்சு கசக்கி விட்ருவார் கடவுள். சரியா? கசக்கி விடுவார். இது இராணுவம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே இவ்வளோ பாடுபடுத்து தான் அங்கே எல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கார பேர் தமிழ் வார்த்தை பேர் ரொம்ப மோசம் பண்ணுதான். இவனோட தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிற கணக்கு அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். பரிச்சாடா பச்சா 5 வருஷம் 6ஆம் வருஷம் கணக்கு ஓடுது. நீ மாளிகைக்கு நீ அதிகாரியை நியமித்து கெட்டடமாக கெட்டி நீ நாசம் பண்ணுவ, இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி தானடா? எப்படி அப்படியா? ஆனால் எரிக்கிற சக்தியை போட்டார். எரியும், மதுரை எரியும், சென்னை மெட்ராஸ் எரியும், ராஜபாளையம் தெக்குப்பாளையம் எரியும். தீ அக்கினியாக எரிப்பார். அக்கினி கைலாசத்தில் போக அந்த அக்கினி பவர் பூரா எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கும். அடுத்த மாநிலம் டெல்லி வரைக்கும் தீய அக்கினியை உச்ச காளீஸ்வர் எரிப்பார். முக்கால் சத்தியம் என்ற அறிவேட்ட முட்டா பேல பாத்தியா? திமுக கட்சிக்கார எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டில் கலப்பா. அப்போ இவனை கைலாசத்தில் எவ்வளோ கூத்து நடத்திருப்பான். இவனெல்லாம் வச்சு இவனெல்லாம் ஆட்டி ஏண்டா ஒத்தையில் இருக்கான்னு நினைக்காடா ஈஸ்வரமாக? நாங்கள் இருக்கோம்டா, நாங்கள் இருந்தாண்டா கடவுளை உட்காந்து பிள்ளைய வச்சு கணக்கு எடுக்காரு வெளியே. எவ்வளோ கூத்து அடிக்காடா நீ, பூமி அடிக்க வந்த முட்டா குதிமனுகளா? அப்போ என்ன கூத்து நடத்திருப்பான்? கைலாசத்தில் 10 கொண்டு எல்லாமே இவங்களா செஞ்ச சேட்டையில் மாற்றி உட்காந்து கம்ப்யூட்டரில் கணக்கை ஏற்றி பட்டா போட்டு பவரை போட்டு எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேர் என் பேரில் இருக்குங்க. நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கு இந்த சர்வ நம்பரு எல்லா நம்பரும் உள்ளே போய் நிற்கி. இவன் எதுக்கு வெளியில் சேட்டை பண்ணான்? இவன் வச்ச கவர்மெண்ட் பூரா சேட்டை. இவன் வச்ச கவர்மெண்ட் வச்சு அநியாயப்பட்டு வருது சேட்டை. பத்திரம் போட்டால் வருதான் சேட்டை, புரோக்கர் சேட்டை. அத்தனை சேட்டம் உள்ள நீதிமன்றத்தில் விசாரணையில் போகும்.
போகாமல் போகும். அது நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணுமெனும் எடுத்து தான் ஆகணும். இது சட்டப்படி வர்றது. அதான் முக்கால் சத்தியம். இங்கே கைலாசத்தில் அங்கே சத்திய பிரமாணம் பண்ணுறது பொய் சொல்லாமல் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அதுதான் சத்திய பிரமாணம். புரியுதா? நீதிமன்ற கோர்ட்டில் சத்தியம் கேட்குறத அவனுடைய சரித்திரத்தை கீழே இருந்து சொல்கிறத சத்திய பிரமாணம். அதான் சத்தியம். இவன் பொய்க்கு சத்தியம் பண்ணானா அடுத்து எல்லாரும் உள்ளே போயிடுவான். முக்கால் சத்தியம்.